are hosting live from Kollu Center. What's special in Kollu Center? It's an eye camp. So it is not only for the internal crewmates, but also people who are living in and around near our Kollu Center. So this show is going to be hosted live from Kollu, and it is hosted by Saranya. So I'm happy to welcome Saranya on the live show. Very good afternoon, Saranya. Yeah, hi. Good afternoon, everyone. Good afternoon, ma'am. Okay, so over to you, Saranya. Just talk with the people who are there and let us hear how they experience the high camp and how it is benefiting them. Yeah, sure, ma'am. Thank you. Yeah. So, குழுமங்குடியில வந்துட்டு இப்போ ஐ கேம்ப் நம்ம ஆஃபீஸ் மூலமா நடத்திட்டு இருக்கோம். இது வந்து முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஐ செக்அப்ஸ் அந்த மாதிரி. பட் இப்போ வந்து எப்படின்னா இங்க சரௌண்டிங்ல இருக்க எல்லாருக்குமே வந்து நம்ம போஸ்டர்ஸ் கொடுத்து பேம்ப்ளெட்ஸ், பேனர்ஸ், அப்புறம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணி நிறைய பேர் இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஸோ மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்கும் 75 மெம்பர்ஸ் வந்து நம்ம கொல்மாங்குடி பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபீட்பேக். யா மேம். ஓகே, குட். சோ என்ன மாதிரி மக்கள் எல்லாம் வந்தாங்க சரண்யா? சோ லைக் ஏஜ் கேட்டகரியில வந்து என்ன மாதிரி ஏஜ் பீப்புள் வந்தாங்க? சோ வாட்ஸ் ஹேப்பனிங்? ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப ஹாஸ்பிட்டல் போக முடியாம சில பேர் வந்து அவங்களால டிராவல் பண்ண முடியாம இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுமே வந்து இங்க நியர்ல நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இங்க வந்து விசிட் பண்ணிருக்காங்க நிறைய பேரு. ஓகே. சோ ஆல்மோஸ்ட் நிறைய 50க்கு மேல உள்ள பர்சன்ஸ் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிருக்காங்க. ஏஜ்ட் பீப்புள் நீங்க சொல்றது பார்த்தா எல்டர் பீப்புள். ஓகே ஓகே, ஃபைன். சோ என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க ஐ கேம்ப்க்கு? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து they are entered their names, after that go for this eye checkup. அந்த லென்ஸ் வச்சு அவங்களோட ஐ விஷன் வந்து எந்த ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க ஐ விஷன் எந்த லெவல்ல இருக்கு, இட் மீன்ஸ் வந்து 0.5 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்குன்றத அங்க ஒரு பேம்ப்ளெட் வந்து ஷோ பண்ணிருக்காங்க. அதுல வந்து லெட்டர்ஸ் ABCD and 1 2 3 அந்த மாதிரி ஷோ பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி வந்து அவங்க இங்க இருந்து பாக்கும்போது அவங்க விஷனுக்கு எது வந்து ஷோ ஆகுது அப்படின்றத வச்சுதான் ஃபைன் பண்ணுவாங்க. ரீடிங் டெஸ்ட். அந்த டெஸ்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸா லாங் டிஸ்டன்ஸான சைட் ப்ராப்ளமான்னு தெரிஞ்சிரும் நமக்கு. ஓகே. அத வச்சு ஃபைன் பண்ணிட்டு இங்க ஃப்ரேம்ஸ்மே அவங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அகர்வால் சைடுல இருந்துட்டு. சோ அதுவுமே நிறைய பேர் பை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓ சூப்பர். சோ இன்ஸ்டன்ட்டாவே லென்ஸ் போட்டு கொடுத்துறாங்களா? அவங்க என்ன விஷன் இருக்கோ அதுல எப்படி? ஆமா, இப்போ எப்படின்னா இப்போ ஒரு சில லென்ஸ் அவங்க இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ்க்கு இவங்க இங்கேயே கொடுத்துடுறாங்க. அவங்க பீப்புள்ஸ்மே வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவைலபிளா இருந்தா வாங்கிட்டு போயிடுறாங்க. கொடுத்துடுறாங்க. அண்ட் சில பேர் வந்து ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்லயும் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. சோ அவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். So, I mean, generally, what is the ratio of the, sex ratio? Like male is more or female is more? Yeah, it's male. Male ratio is more. Okay. How about the middle-aged people? Varangla, middle-aged people you are covering? Sorry? The middle-aged people middle-aged people varanglaன்னு கேக்குறேன். Yes. Most-ஆ வந்து அந்த மாதிரி peoples தான் வந்துட்டு இருக்காங்க இப்போ. Okay. Kids, what is the range of kids? Actually நம்மளோட சென்டர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விசிட்டரே வந்து கிட் தான். ஓ ஓகே. யா. எப்படி ஹெல்தியா இருக்காரா? ரொம்ப ஹெல்தியா இருக்காங்க. ஓகே. சோ அவங்களுக்கு வந்து ஐஸ் ஆல்ரெடி ஸ்பெக்ஸ் போட்டுருந்தாங்க. சோ அகைன் ஒரு ரீசெக்கப்காக அவங்க ஃபேமிலியோட வந்து செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, ஃபைன் ஃபைன். ஏன்னா இப்போ இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் மொபைல பார்த்தே வந்து விஷன் போயிடுது. ஆல்ரெடி ஐடி இண்டஸ்ட்ரிங்க ஸ்கிரீன்லயே தான் இருக்கும். வேற அது தவிர்த்து அது இல்லாத டைம்லயும் நம்ம திருப்பி கண்ணை வந்து ஸ்கிரீனுக்கு தான் கொடுக்குறோம். சோ அந்த விஷயத்துல சப்போஸ் டு பி லைக் திங். சோ அங்க இருக்கிறவங்க கிட்ட பேச முடியுமா சரண்யா? பீப்புள் ஆர் செக்கிங் ஆர் செக் பண்ணிட்டு முடிச்சவங்க கிட்ட ஏதாவது கேட்க? இப்போ அவங்க ஆக்சுவலா அந்த டாக்டர் கூட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா நான் கனெக்ட். ஷூர். இப்ப நம்ம ஆடியன்ஸ் நம்ம க்ரூமேட்ஸ் எத்தனை பேரெல்லாம் செக் பண்ணாங்க? நம்ம க்ரூமேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. இப்பவுமே ஒரு
15 மெம்பர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ அதுல யாராவது முடிச்சவங்க யாராவது உங்க பக்கத்துல இருந்தா பேச முடியுமா? யா ஷூர், 1 செகண்ட். ஓகே. மேம் கேமரா ஆன் பண்ண சொல்றாங்க, ஆன் பண்ணலாங்களா? யா யுவர் கன்வீனியன்ஸ். எஸ். ஓகே டன். It's visible. It's visible, but Anna, you have to turn your camera. நீங்க உங்க போர்ட்ரேட் லாக் ரிமூவ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். மொபைல் போர்ட்ரேட். நான் ஓகேங்களா? இல்ல. நீங்க மொபைல லேண்ட்ஸ்கேப்ல வச்சிருக்கீங்க. this is okay. Now this is fine. Okay then. So இவங்கெல்லாம் நம்ம crewmates இல்ல outer people? Who they Yes, are? இப்போ இங்க ஃப்ரண்ட்ல நிக்கிறவங்க நம்ம crewmates. Okay. And உள்ள வந்துட்டு அவுட் விசிட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. Okay. சோ இவங்க வந்து வெளில இருந்து வந்தவங்க. Okay. சோ ரீடிங் செக், இது சொன்னீங்களா ரீடிங் செக்ஸ். சோ இந்த மாதிரி லென்ஸ் வச்சிருக்காங்க. சோ இந்த பாக்ஸ்ல இருக்கு இல்லையா, சோ அத வச்சு ஃபைண்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் மூவ் டு திஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாமே கொடுக்கறது இங்க வச்சிருக்காங்க. Okay. யா. செக் பண்ணிட்டீங்களா நீங்க? ஓகே வாங்க ஃபீட்பேக். சிட் டவுன். பசங்க உடனே ப்ராசஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம மக்களே பேசலனா அப்ப எப்படி மத்தவங்க பேசுவாங்க? அதுதாங்க. அவங்களதான் நீங்க புடிச்சு பேச வைக்கணும். முடிச்சிட்டீங்களாமா? நீங்க பேசணும்னு சொல்லுங்க, பேசுறீங்களான்னு கேட்காதீங்க. ஷூர். முடிச்சிட்டீங்களா? இப்பதான் ஓகே. ஜெனரலா கேட்கலாம் வந்து இன்டர்னல் யூசேஜ் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி விஷயம். சரண்யா, you can ask them whether they have eye problem. அந்த மாதிரி கூட கேட்கலாம். செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட தான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே ஃபைன். ஹாய், உங்க நேம் சொல்றீங்களா? வீடியோ போயிட்டு இருக்கு லைவ், டிசி லைவ். ஓகே, நோ ப்ராப்ளம். சோ உங்க நேம் என்ன, எந்த ப்ராசஸ்ல இருந்து வந்திருக்கீங்க? சோலா ப்ராசஸ். ஓகே. சோ எப்படி உங்களுக்கு ஆல்ரெடி ஐ விஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா இது செக் பண்றதுக்கா? ஓகே. இப்போ சிஸ்டம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஷோ ஆகுறது அதெல்லாம் கிளியரா இருக்குங்களா? ஓகே. இப்போ செக் பண்ணிட்டு போலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்க. ஓகே. சோ எப்படி நீங்க நம்ம ஆபீஸ்ல இப்ப இந்த மாதிரி பண்றாங்கல்ல, அது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? புரியல, ஒரு நிமிஷம். எஸ் சொல்லுங்க. நல்ல விஷயம் தான் இது பண்றாங்க. நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ ப்ராப்ளம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ இப்போ இந்த ரூரல் ஏரியாஸ்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஆனா இப்ப அதான் பண்றது இல்ல. ஓகே. இப்ப நம்ம ஆபீஸ் பண்றதுனால ரெசியூர் ஆகுது. Thank you so much. நீங்க இந்த ப்ராசஸ் சோலா. சோ சோலா ப்ராசஸ்ல தான் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்களும் சோலா ப்ராசஸ் தானா? ஓகே. சோ உங்க நேம் சொல்லுங்க. ஜீவபாலன். ஓகே. சோ நீங்க ஆல்ரெடி ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்களா இல்ல இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்? புரியல. இது வரைக்கும் போட்டது இல்ல. ஓகே. இப்ப செக் மட்டும் பண்ணிருக்கேன். சோ நீங்க ஆல்ரெடி செக் பண்ணிருக்கீங்க, பட் ஆனா அகைனும் செக் பண்ணிக்கலாம் கேம்ப் அப்படின்றதுனால வந்திருக்கீங்க. ஓகே டன். சோ சொல்லுங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஐ கேம்ப்? இந்த இடத்துக்கு பண்றதே கொஞ்சம் நல்ல விஷயம் தான். இங்க பண்றது கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ஓகே. அதே மாதிரி பெட்டரா தான் பண்ணிருக்காங்க. நம்ம நீட்டா வரைக்கும் பண்றாங்க. அவுட்சைடருக்கு வந்து ஹெல்ப் நீங்க வந்து இங்க நியர்ல இருப்பீங்க. உங்க சைடுல இருந்து இங்க நிறைய பேர் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ள சுத்தம் ஃபுல்லாக வந்திருக்காங்க.
ஓகே சொல்லி கொஞ்சம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அதிகமா. ஓகே அதனால பிரச்சனை இல்லை, எல்லாரும் நிறைய பேர் வாங்குறாங்க. ஓகே. உங்க சைடுல இப்படி பேம்ப்ளெட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படியா கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே பேசிக்கல் சைட்ல இருந்து பண்ணாங்க, வெளியில இருந்து பண்ணாங்க. ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச். So Saranya, we have a doctor also there. சாரி, The doctors வந்திருக்காங்களா இல்ல லைக் only these இவங்க தான் சீஃப். ஆக்சுவலா இவங்க தான் அந்த ஃபைனலா பேசி இவங்களுக்கு ஸ்பெக்ஸ் தரலாம் தர வேணாம் அப்படின்றத டிசைட் பண்றது இவங்க தான். ஓகே. யா, அவர்கிட்ட பேசலாங்களா? You can off the camera if it's not comfortable like. சாரி. No, கேமரா வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பேசுறது அவங்க கம்ஃபர்ட்டபிளா இல்லனா you can off the camera. ஓகே ஷூர். Yeah. I saw that. Yeah. By the time you can fill the gap. Yeah. This. ஹாய், நீங்க எந்த ப்ராசஸ்ல இருந்து வந்திருக்கீங்க? சோலா ப்ராசஸ். ஸோ எல்லாமே மோஸ்டா சோலா ப்ராசஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ நீங்க எந்த ஏரியா? இங்க நியர்பைலாம் மேனாங்குடி. ஓகே. ஸோ உங்க நேம்? அபிதா. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ் ஐ கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நல்லதுதான். ஓகே. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஐ விஷன் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்குங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்க சிஸ்டம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐ இரிட்டேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? லைட்டா இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் வெளில போய் செக் பண்ணிருக்கீங்களா? இல்ல. ஸோ இப்போ இங்க ஆஃபீஸ்ல கண்டக்ட் பண்ணனால நீங்க செக் பண்றீங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு ஐ விஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃப்ரேம் வாங்கிப்பீங்களா? கண்டிப்பா. ஷூர். ஓகே. இப்போ உங்க சைட்ல எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்களா? ஓகே. பேம்ப்ளெட்ஸ் இப்போ ஆஃபீஸர்ல இருந்து கொடுத்துருப்பாங்க அப்படிதானே? ஓகே. ஸோ எப்படி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? நான் இன்னும் பாக்குறது செக் பண்ணிட்டு. ஓகே தேங்க்யூ. செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, am I audible? Yes, Saranya, you're audible. Yeah. Okay. So internal users இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க. Okay. outside the last final கேப்ல இருக்காங்க. அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா we can start. Sure. Yes, Saranya. Yeah. Yes. Actually, yeah. மேம் பேசணும்னு சொன்னீங்கல்ல, அவங்க அவைலபிள். ஸோ கேன் ஐ? Saranya, பேசுங்க, நீங்களே பேசுங்க. யா. ஐடிஐ ஆஃபீஸ்ல மதுரை ஐடிஐ பண்ணிருக்கேன். நைட் ஷிஃப்ட் எப்படி வந்து லொகேஷன் ஆகுனா போய் பார்த்து செஞ்சிருந்தேன். ஏன்னா 650 தான் மிஷின் இருக்கு உங்களுக்கு. லாஸ்ட் டைம் படி நெக்ஸ்ட் கிடைக்கும். நீங்க மேலே லென்ஸ் நம்ம மிஷினே இல்லை. எல்லாம் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தா காலேஜ் ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ணுறோம் 30,000 வரும். ஒரு கேபிள் தான் வாங்கிப்பாங்க. வர மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க.
டவுட்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வாங்க. சரி நான் வரேன். சரி. நீங்க உங்க இன்ஸ்டா கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ யா ஹாய் சார். சார் கேக்குதுங்களா? மேம் கேக்குது மேம். ஓகே ஹாய். யுவர் குட் நேம் சார்? முகேஷ். சாரி? முகேஷ். Mukesh. Okay, I'm Srilekha. So I'm also a part of Desi crew, but this is DC Live Radio where you're talking. ஓகே. Okay. Sir, நீங்க என்ன பண்றீங்க sir? What is your zone like? ரோட் கேக்குறீங்களா? Yeah. நான் வந்து பிஆர்டி பர்சன் மேம். எப்படின்னா டாக்டர் விசிட்டிங் அந்த டீம் பிளஸ் வந்து கவுன்சிலிங் கொடுப்போம் கேம்ப் சைட்ல வந்து. Okay. So counseling in the sense, என்ன மாதிரி counseling sir? What is the vision of your? வந்து ஜஸ்ட் இப்போ டெக்னீஷியன் வந்து இப்போ விஷன் பார்த்துட்டு சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு எனக்கு அனுப்புவாங்க. அவங்களுக்கான கவுன்சிலிங் ப்ளஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, நமக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரோம், ப்ளஸ் வந்து நம்ம என்னென்ன கேம்ப் பண்றதுனால என்ன ஆஃபர் கொடுக்குறோம், அதை பத்தி நான் உங்களுக்கு இப்போ கேட்டாட் சம்திங் இப்போ ஒரு பர்சன் வந்து கேட்டாட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கேட்டாட் என்ன எதனால கேட்டாட் வருது, அதுக்கு வந்தா என்ன பண்றது, என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அதே மாதிரி இந்த கேட்டாட் என்ன ஸ்டேஜஸ்ல இருக்கு, அது என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுப்போம் அவங்களுக்கு. சில ஜெனரலைஸ் த டாப் மோஸ்ட் இஷ்யூ ஆஃப் த விஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜெனரலா உங்களால ஷேர் பண்ண முடியுமா? லைக் பீப்புள் who are currently suffering of the eye visions அந்த மாதிரி அந்த மாதிரி கேம்ப் நான் பண்ணிட்டு கேம்ப்ல வந்து மேஜரா வந்து ப்ராப்ளம் கேட்டாட்னா ப்ராப்ளம் இருக்குங்க. ஓகே. மோஸ்ட் ஆஃப் திஸ் வந்து அரௌண்ட் ஒரு 100+ பீப்புள்ஸ் வந்து போயிட்டாங்க. ஓகே. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு எபோவ் ஒரு 50 பீப்புள்ஸ்க்கு வந்து கேட்டாட் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. 50% ஆஃப் பீப்புளுக்கு வந்து கேட்ராட் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. அது என்ன ஏஜ் கேட்டகரி சார் அவங்க எல்லாம்? ஓகே. 60. எல்லாருமே அந்த கேட்டாட் ப்ராப்ளம் வந்துரும். ஓகே. சோ கேட்ராக் வந்து இது நீங்க சொல்றது வந்து ஏஜ் ப்ராப்ளம்னால இல்லையா? 60+ வந்து அது இப்போ அது ஒரு காமன் இது அந்த கேட்ராக் ப்ராப்ளம். அது வரதுக்கான மெயின் ரீசன் என்ன சார்? இஸ் இட் லைக் பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஆர் தேர் இஸ் a reason behind it? ஒன்லி ஏஜ் தான், வேற எதுவும் கிடையாது. ஆனா எல்லா ஏஜ் பீப்புளுக்கு வராதுல்ல, சில ஏஜ் பீப்புளுக்கு தான் வருது இல்லையா? அதனால கேக்குறேன். இல்ல மேக்ஸிமம் இப்போ ஒரு 90-95% பீப்புள்ஸ்க்கு வந்து கேட்டாட் இருக்கும் மேஜராவே. அது நிறைய பேருக்கு வந்து நிறைய கேட்டாட்லயே நிறைய விதமான கேட்டாட் இருக்கு. அதுல அது வந்து ஒரு சில பேருக்கு ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. பீப்புள்ஸ்க்கு வந்து கேர்லெஸ்ஸா இருப்பாங்க, அந்த அளவுக்கு இது பண்ணிக்க மாட்டாங்க. சிம்டம்ஸ் என்ன சார்? வாட் இஸ் தி சிம்டம்ஸ் ஃபார் தட்? ஜஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு லேயர் வந்து ஒயிட் கலர் லேயரா, அது ஐபால் இருக்குல்ல, ஆமா, ஐபால் வந்து ஒயிட் கலர் லேயரா மாறும். சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் மெச்சூர் கேட்டாட்டா இருந்துச்சுன்னா ஃபுல்லாவே ஐபால் ஃபுல்லாவே ஒயிட்டா மாறிடும். அது ஒரு சில பேர் பீப்புள்ல மட்டும் ஐபால் சென்டர் இருக்குல்ல, அங்க மட்டும் ஒரு சில பேருக்கு ஒயிட்டா இருக்கும். அது நிறைய பேருக்கு ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு நார்மலா தான் விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது எப்படின்னா நார்மலா தான் இருக்குமா? சில பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது. இப்ப காலைல இப்ப தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா மார்னிங் ஏன்ச்சு கேட்டட் இருக்கிற கொஞ்சம் மெச்சூர் கேட்டட் இருக்கிறவங்க எல்லாம் ஃபுல்லா பாகாவே இருக்கும். ஓகே. மார்னிங் தூங்கி எதிரிக்கும் போதோ சப்போஸ் அந்த ஆப்போசிட்ல சன் பார்க்கும் போது இருந்தாலும் ரொம்ப கிளாரியா இருக்கும். அவங்களுக்கு விஷயம் சரியா பார்க்க முடியாது. அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது தான் அவங்க நம்மள்ட்ட வந்து ஹாஸ்பிட்டல் சரியா வருவாங்க. அவங்க அது வரைக்கும் வரமாட்டாங்க. ஓகே. ஓகே. சோ அது கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்கன்னா அது என்ன ஆகும்னா அந்த கேட்டாட் அந்த ஒயிட் கலர் லேயர் ஃபார்ம் ஆகுதுல, அது வந்து பொங்கி வந்து அது பிளாஸ்ட் ஆயிடும். அது உள்ள பீப்புள் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா டோட்டலா விஷன் அவுட், அவ்வளவுதான். அது திரும்பி ரெக்டிஃபை பண்ண முடியாது. பட் அது பெயின் சிம்டம்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்களா? இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லுவாங்களா? ஒண்ணு விஷனோட பார்வை குறையும், இல்ல நீங்க சொல்ல மாதிரி அந்த மாதிரி வேற ஏதாவது சிம்டம்ஸ் லைக் ஹெட்டேக் அந்த மாதிரி ஏதாவது வருங்களா? ஹெட்டேக் வராது. ஓகே. 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 சரி, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் இருக்குல்ல, ஆமா ஆமா, ஹை பவர் வந்து மைனஸ்ல இருந்தாலோ வேற எதுல இருந்தாலும் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஹெட்டேக் ப்ராப்ளம் வரும். இதனால ஹெட்டேக் ப்ராப்ளம் வராது, மேக்ஸிமம் வராது. ஓகே. சோ இந்த ஷார்ட் சைட் லாங் சைட் டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த சிம்டம்ஸ் இருக்கும் இல்லீங்களா? ஷார்ட் சைட் கூட இருக்காது, லாங் சைட் இருக்கிறவங்க அது மைனஸ் பவர்ல இருக்கிறவங்களுக்கு மேஜரா இருக்கும் ஹெட்டேக். அது ஒன் சைடு ஹெட்டேக்கா இருக்கும். ஓகே.
சோ இப்போ மிடில் ஏஜ் கேட்டகரிக்கு நீங்க சொல்ற 2 விஷன் ப்ராப்ளமே இருக்கும், லாங் அண்ட் ஷார்ட். பட் கிட்ஸ் ரிலேட்டடா வரும்போது வாட் ஆர் த திங்ஸ் யூ ஃபேஸ் இட் லைக்? இப்போ வந்து இப்போ ரீடிங் பவர் கிட்ட பார்வைங்கிறது வந்து எபோ 38. ஓகே எபோ 38 ஏஜுக்கு மேல தான் உங்களுக்கு கிட்ட பார்வைங்கிற இதுவே பார்வையே வரும் உங்களுக்கு. எப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.5 1.75 2 இந்த மாதிரி கொஞ்சம் ஏஜ் கேட்டகரியில இங்கிலீஷ் சைட் போயிட்டு இருக்கும் அது. ஓ ஓகே ஓகே ஓகே. சோ வாட் அபௌட் தி யங்ஸ்டர்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ் சார்? அவங்களுக்கு நார்மல் லாங் விஷன் தான் அவங்களுக்கு, அதுவும் மேஜரா இருக்காது. சப்போஸ் யாருக்கும் ஜீன் அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராச்சும் அந்த மாதிரி ஜீன் இருந்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும். இன்னொன்னு மொபைல் போன் மெயின் சிஸ்டம் ஓகே, யூஸ் பண்றது. ஜெனடிக் இல்ல டிஎன்ஏ இஷ்யூஸ்னால வரும் ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஆமா ஆமா. ஓ குட். சோ கொஞ்சம் அந்த மொபைல் யூஸ் பண்றது இந்த சிஸ்டம் யூஸ் பண்றதுலாம் கொஞ்சம் சேஃப்டி கிளாஸ் போட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஒரு கண்டினியூஸா ஒரு 2 hours சிஸ்டம் யூஸ் பண்றாங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10 or 20 மினிட்ஸ்க்கு வந்து கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஓகே. சோ நீங்க அந்த சொல்ற மாதிரி பார்த்தா இருந்துச்சுன்னா ஆவரேஜா எவ்ரி 1 hour once வந்து கொஞ்சம் அவங்களோட விஷனை டைவர்ட் பண்ணாங்கன்னா will be fine. ஆமா டைவர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரே கான்சன்ட்ரேஷன் டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்காங்க. டிஸ்பிளே ஓகே பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து எப்படின்னா கண்ணு ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகும், கண்ணு கலங்கும், இல்லைன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரை ஆயிடும், கண்ணு எரிச்சல் வரும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இச்சிங் ப்ராப்ளம்லாம் வரும் அதுல. ஓகே 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 கிரேட் சார். சார் லைக் ஜஸ்ட் வாண்ட் டு நோ அபவுட் தி அதர் திங்ஸ். இப்போ நீங்க லென்ஸ் சொல்றீங்களா, நவ பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் த லேசர். ஸோ நிறைய ஐ சர்ஜரி எல்லாம் இப்போ நடக்குது இல்ல. ஸோ லேசர் ஆப்ரேஷன் பீப்புள் கோ ஃபார் த லென்ஸ், ஐ மீன் எடுத்து போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி, தென் கண்ணாடி. ஓகே, ஸோ இந்த கேட்டகரிஸ பத்தி கொஞ்சம் உங்களால சொல்ல முடியும்? இஃப் யூ ஹேவ் டைம் யூ கேன் ஜஸ்ட் டெல் அஸ் லிட்டில் எலாபரேட் அபவுட் தீஸ் திங்ஸ். அப்போ உங்களுக்கு எது இப்போ லென்ஸ் பத்தி கேக்குறீங்களா? இப்போ எப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்க பெனிஃபிட் என்ன, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஒரு பாயிண்ட் ஜெனரலா டு மேக் இட் அவேர். இப்போ கான்டாக்ட் லென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் அது வந்து யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே கான்டாக்ட் லென்ஸ் அது என்ன ரீசன்னா எப்படி சொல்றது, இப்போ நார்மல் இப்போ ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இல்லாம ஜஸ்ட் சிஸ்டம்ல உட்காந்து ஏஞ்சி போறவங்க அந்த மாதிரி இருக்காங்கல்ல, நார்மல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம அந்த மாதிரி இல்லவங்க கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா திடீர்னு நம்ம அறியாமையே கண்ணை லைட்டா கசக்கிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா லென்ஸ் வந்து கண்ணுக்குள்ள போய் ஸ்டக் ஆயிடும். ஓகே ஓகே. அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஆகும். அது நம்மள அறியாம கண்ணு திடீர்னு உறுத்துற மாதிரி இருக்கும், தண்ணி ஸ்வெல்லிங் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நம்ம கண்ணை வந்து நம்ம போய் கண்ணை இது பண்ணும்போது ரப் பண்ணும்போது அது டேமேஜ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா லென்ஸ் என்ன பண்ணும், அந்த லிட் இருக்குல்ல மேல கீழே 2 லிட் இருக்கும், அந்த லிட்டுக்குள்ள போயிட்டு ஸ்டக் ஆயிடும். அது வந்து எடுக்கிறது ரொம்ப கொஞ்சம் அவங்க உடனே எடுக்க முடியாது, உடனே குயிக்கா ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் கான்டாக்ட் லென்ஸ்ல. அந்த மாதிரி கேசஸ் நீங்க பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் பாத்துருக்கோம். டாக்டரோட வைஃபுக்கு எல்லாமே அந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகே ஓகே. அது இன்னொன்னு என்னன்னா இப்போ மேக்ஸிமம் இப்போ வந்து கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா உமன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த உமன்ஸ் என்ன பண்ணுவாங்க, நெயில் வந்து கொஞ்சம் லென்த்தியா வச்சிருப்பாங்க. அந்த கான்டாக்ட் லென்ஸ் போடும்போது என்ன ஆகும்னா நம்ம கண்ணுக்கு இந்த நெயில் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை வந்து கீற ஆரம்பிச்சிடும். ஓ ஓகே. அந்த ஏன்னா இந்த கும்பகோணம்ல ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட ஒய்ஃபுக்கு இதே ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஓகே. கண்ணு அவங்க வந்து லென்ஸ் வச்சு எடுத்து கண்ணு ஒரு மாதிரி ஸ்கிராச்சஸ் ஆகி ரொம்ப இச்சிங் ஆகி ஸ்வெல்லிங் ஆரம்பிச்சு அவங்களுக்கு. சோ எவ்ரி டே அந்த விரல் பட வந்து ஸ்லோவா அவங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. ஆமா ஸ்லோவா டேமேஜ் ஆகும். ஏன்னா நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான நரம்புகள், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தின்னான நரம்புகள். அதெல்லாம் அது வந்து ஒன்ஸ் அந்த நரம்புல ஒரு நரம்பு கட் ஆனாலுமே அது விஷன் போனதுதான் திரும்பி விஷன் கொண்டு வர முடியாது. நம்ம எவ்வளவு கண்ணை சேஃப்டியா பாத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு பெனிஃபிட். அது சோ எவ்வளவு ஹார்ட் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவலா ஐஸ் ஆல்சோ அதை விட ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒன்ஸ் லேசர் சார், லேசர் ஆபரேஷன்ஸ் லைக் லேசர் மீன்ஸ் அந்த பவர் இல்லாம லாசிக் ஆபரேஷன் கேக்குறீங்களா? ஆமா ஆமா. லாசிக் ஆபரேஷன் பெட்டர் தான், பட் ஆனா எபோ 40 ஓகே ஸ்பேஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் அது ஒன் டைம் சொல்றாங்க, இஸ் தட் ட்ரூ சார்? இப்போ நம்ம அந்த லேசர் ஆபரேஷன் பண்ணிட்டோம்னா கண்ணாடியே தேவையில்லை, பவரே மாறாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது. எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஏஜ் 20 ஆகுது, இப்ப அவங்களுக்கு பவர் வந்து -4 -3 சம்திங் எனி அந்த பவர் இருக்குன்னா இப்ப அவங்களுக்கு லாசிக் பண்ணிடுவோம். அவங்களுக்கு வந்து கேரண்டீடா 40 ஏஜ் 40 ஆகுது 20 இயர்ஸ் தான் உங்களுக்கு அந்த லாசிக்கோட இது. ஓகே. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா 43 45 ஏஜ்லாம் திரும்பி அந்த பவர் வந்துரும், திரும்பி நீங்க ஸ்பெக்ஸ் போற மாதிரி தான் இருக்கும். திருப்பி அவங்க இன்னொரு தடவை லேசர் அட்டெண்ட் பண்ணலாம் அந்த டைம்ல பண்ணலாம். வேஸ்ட். ஓகே. ஏன்னா அந்த ரீடிங் பவர்ங்கிறது 38ல ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே ஓகே. 38 40ல அதுக்கு வந்து நீங்க லாசிக் போட்டது வேஸ்ட். நீங்க என்ன பண்ணாலுமே திரும்பி நீங்க ரீடிங் கிளாஸ் போட்டு தான் ஆகணும். அதுக்கு
பட் ஆனா சார் 40 பிளஸ்ல இருக்கிறவங்களும் அந்த லேசர் பண்றாங்களே, அவங்களுக்கு லைக் வாட்? அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. நான் திரும்பி பவர் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, அப் டவுன். இப்போ 40 to 43 ஏஜ் வரைக்கும் நீங்க வந்து +1 போடுவீங்க பவர், ரீடிங் பவர். அப்புறம் 45 above வந்து +1.5, அப்புறம் 1.75, 50 ஏஜ் வரும்போதெல்லாம் 2.5 வந்துடும் பவர். அந்த மாதிரி பவர் வேரியன்ட் வந்துகிட்டு தான் இருக்கும். அது வந்து ஸ்டேபிளா இருக்காது ரீடிங் பவர்ங்கிறது. ஓகே, அப்ப இந்த ஆட்ல எல்லாம் வந்து ஒன்ஸ் லேசர் பண்ணிட்டா நம்ம லைஃப் லாங் பிரச்சனை இல்லைன்னு சொல்றதெல்லாம் சும்மா? இல்ல அதெல்லாம் கிடையாது, அது சும்மா தான். அந்த லேசர் பண்ணா கேட்ராக்ட் வரதுக்கும் வாய்ப்புகள் உண்டு, ஏஜ் ஃபேக்டர் இருந்தா? அது ஏஜ் ஃபேக்டர், அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த நியர் விஷன் பிளஸ் வந்து கேட்ராக்டுக்கு சம்பந்தமே கிடையாது, அது ஏஜ் ஃபேக்டர்ல வந்துடும். அது இப்ப நிறைய பேர் இருப்பாங்க 100 ஏஜ் இருக்கும், அவங்க கேரட் பண்ணிருக்க மாட்டாங்க. அது அவங்க உடல்நிலை பொறுத்து இருக்கு, ஒரு சிலவங்க உடல்நிலை பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி ஜெனடிக் ரீசன். ஜெனடிக். ஓகே, சோ இது எல்லாமே வந்து தெரியாத ஒரு விஷயம், டு பி வெரி ஃப்ராங்க் சார். சோ நான் ஐ மீன் ஜென்ரலா ஒரு இம்ப்ரெஷன் என்னன்னா, லேசர் பண்ணிட்டா வந்து நம்மளுக்கு ஐ ப்ராப்ளமே வராது அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன்ல தான், அப்சர்வேஷன்ல தான் நான் இருந்தேன், டு பி வெரி ஃப்ராங்க். ஏன்னா அப்படிதான் ஆட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சொல்லுவாங்க. ஆட்ஸ்லாம் ஒன் டைம், ஆனா லைஃப் டைம் சொல்ல மாட்டாங்க. ஒன் டைம் லேசர் நோ ஸ்பெட்ஸ்னு போட்டுருப்பாங்க. ஆமா ஆமா, லைஃப் டைம் நோ ஸ்பெட்ஸ்னு போட்டுருக்க மாட்டாங்க. ஓகே, சோ அது கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. So what is your suggestion sir? Cataract na நம்ம லேசர் போறது is correct. So மத்தபடி ஒரு ஏஜ் யங்கா இருந்தா they can go for the glass, அப்படிதான் இல்லையா? Instead of going for the lens. Okay. ஆமா. So any other tips you want to share it for the people sir? அதான் சொன்னேன் மேம் ஆல்ரெடி, நம்ம சிஸ்டம் ஆர் மொபைல் எது யூஸ் பண்ணாலும் கண்ணுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கறது மெயின். இப்போ டிராவல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு ஸ்பெட்ஸ் வியர் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, கூலிங் கிளாஸ் or bike drivers. if any ஹெல்மெட் ஆர் கூலிங் கிளாஸ் எது வேணா போட்டுக்கலாம். ஓகே, சோ யூசுவலா இந்த ஹைல டஸ்ட் எல்லாம் விழுந்துச்சுன்னா வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, இல்ல கூல் வாட்டர் வந்து வச்சு வாஷ் பண்ணுங்க? நார்மல் பியூரிஃபை வாட்டர் இருக்குல்ல, ஆமா, ஜஸ்ட் வாங்கி ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து கண்ணை ஓபன் பண்ணி திறந்தா போதும். எப்படின்னா ஒரு டப்பா ஒரு பாத்திரம் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு அதுல தண்ணியை ஃபில் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லா உள்ள டிப் பண்ணிட்டு கண்ணை ஒரு 3 to 5 டைம்ஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணா போதும். ஓகே, அது மாதிரி கண்ணுல டெஸ்ட் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை போட்டு ரொம்ப கசக்குவாங்கல்ல, ஆமா ஆமா, அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. லைட்டா ரப்பிங், ரொம்ப அழுத்தாம லைட்டா மேல அந்த லிட் இருக்குல்ல, ஆமா, லிட்டை வச்சு பொறுமையா மூவ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் பியூரிஃபை வாட்டர்ல நம்ம டிப் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. சூப்பர் சார். சார் இப்போ ஜெனரலா இப்போ நம்ம இந்த யோகா மெடிடேஷன்ல இருந்து பேசும்போது இந்த ஐ எக்ஸசைஸ்னால தே சே தட் தி விஷன் கேன் பி இம்ப்ரூவ். விஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு ரெகுலரா பண்ணா கட்டுப்படுத்த முடியும், கியூர் பண்ண முடியலனாலும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் தட் ட்ரூ சார்? 90% ட்ரூ கிடையாது. ஓகே, 10% வந்து எப்படின்னா இருக்கிற பவரை ஸ்டேபிளா வச்சுக்கலாமே தவிர அது வந்து குறைக்க முடியாது. அதுவும் வந்து ஃபுல் கேரண்டா சொல்ல முடியாது. ஓகே, சோ அது அவங்க எந்த அளவுக்கு ஃபுட் மத்த விஷயங்களை ஃபாலோ பண்றாங்கன்றது, அவங்க எவ்வளவு கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ. நைட் டைம் மெயினா ஒரு பிஃபோர் ஒரு 9 o'clock அது மாதிரிலாம் தூங்கிடணும். நைட்ல மொபைல் யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சிஸ்டம் யூஸ் பண்றதும் சரி அவாய்ட் பண்றது நல்லது. சப்போஸ் சிஸ்டம் ஆர் மொபைல் எதுவுமே நைட் டைம்ல யூஸ் பண்றீங்கன்னா ரூம் லைட்டை போட்டுட்டு யூஸ் பண்றது பெட்டர். நம்ம அது செய்யறதே இல்லையா சார்? உண்மை டார்க்னஸ்ல மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமா, அந்த மாதிரி இல்லாம ரூம்ல ஏதாச்சும் ஏதோ சின்ன ஒரு லைட், நம்ம மிடில் லேம்ப் மாதிரி ஏதோ ஒரு லைட்டை போட்டுக்கிட்டு மொபைல் யூஸ் பண்றது பெட்டர். ஓகே, சோ ஆல் தி பாயிண்ட்ஸ் வாஸ் ஐ ப்ரொடக்ஷன் இருக்கும், பட் அதுமே வேஸ்ட் தான். அது சூப்பர் சார். ஆனா நீங்க சொன்ன மேக்ஸிமம் ஆஃப் த பாயிண்ட் நிஜமாவே எனக்கு அவேர் இல்ல. சோ மக்களுக்கும் எத்தனை பேருக்கு இதை பத்தி அவேர் இருக்கும் தெரியல. சோ எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட் கட்ல சீக்கிரமா ஒரு விஷயத்த நம்ம அடைஞ்சிடலாம் அப்படி ஒரு நோக்கத்துல தான் போயிட்டு இருக்கோம். அது அந்த இதை கம்பேர் பண்ணி பேசும்போது நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ஆனா ரொம்ப நீடட் ஒன் டு சேவ் அவர் விஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். So thanks for spending your wonderful time with us sir, and thanks for your valuable points also. Thank you so much. Thank you. இன்னொரு பாயிண்ட் ஒன்னு சொல்லிக்கிறேன். அந்த சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம். ஆமா, எங்க வீட்லயும் எப்படியும் ஒரு ஆள் இருப்பாங்க, எல்லாமே இருக்க மாட்டாங்க. இப்ப எங்க வீட்ல எடுத்துட்டா எங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, ஏஜ் பாத்தீங்கன்னா 35 தான் ஆகுது, 35 தான். அவங்களுக்கு இப்ப சுகர் பாத்தீங்கன்னா 400 இருக்கு. நாங்க கண்டுக்காம அவேர்னஸ்ல விட்டுட்டோம். ஓகே, அது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் சுகர் ஆர் பிரஷர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுற பாத்தீங்கன்னா ஐபால் ஃபர்ஸ்ட் ஐய தான் அஃபெக்ட் ஆகும். ஓகே, காட் இட். ஓகே சார், இப்போ ஐ பிபி சொல்றாங்கல்ல, வாட் இஸ் தட் சார்? கண்ணுல பிபி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, வாட் இஸ் தட்? அதுதான் குளுக்கோமாம்பாங்க, அது ஹை பிரஷர். ஓகே, அதுமே மேஜரா பாத்தீங்கன்னா ஜெனடிக் வச்சு தான் வரும் உங்களுக்கு.
அந்த கிளக்கமாங்கிறது மேக்ஸிமம் இப்படின்னா தாத்தா பாட்டிக்கு இருக்கலாம், அப்பா அம்மா இல்லாம இருக்கும், தாத்தா பாட்டிக்கு இருக்கலாம், அந்த இது வந்து பேரனுக்கு அஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி. ஓ ஓகே. பட் அது எப்படி ஐடென்டிஃபை, வாட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் இட் சிம்டம்ஸ்? அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்வெல்லிங் இருக்கும் அதிகமா, பிளஸ் வந்து ரொம்ப கண்ணு வந்து ரொம்ப டயர்ட் ஆகும், லேசி ஆகும். அப்புறம் விஷன் லைட்டா கொஞ்சம் எப்படி கொஞ்சம் ஃபாக் ஆன மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் லைக் சேம் இந்த கேட்டட் சொல்றோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓ ஓகே ஓகே. சோ அது எப்படி சார் செக் பண்ணுவாங்க? வாட் இஸ் ஐ மீன் திங்ஸ் டு கோ அது ஃபார்? ஒன்லி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் செக்டர்ல மட்டும் தான் பார்க்க முடியாது. நார்மலா நீங்க ஆப்டிகல்ஸோ நார்மல் விஷன் சென்டரோ எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்குன்னு தனியா ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு, அதுக்கு கண் ப்ரெஷர் செக் பண்றதுக்குன்னு. அது செக் பண்ணிட்டு டாக்டர் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கான ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பாதிச்சிருக்கு, அதுக்கான ஸ்கேன் தனியா இருக்கு அதுக்குன்னு. ஓகே. அதெல்லாம் எடுத்தா மட்டும் தான் தெரியும் அதுல அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு. ஒன்ஸ் அந்த மாதிரி அந்த நரம்புகள்ல அதான் சொன்னா ஆல்ரெடி அது விஷன் ஒரு தடவை போயிடுச்சுன்னா விஷன் திரும்பி வராது. அது இருக்கிற விஷன் அப்படியே நம்ம காப்பாத்திக்கலாம். சோ அந்த பிரஷர் வந்து மெடிசன் கொடுத்து தான் சப்சைட் பண்ணுவாங்க. ஆமா, மெடிசன் கொடுத்தா சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கு மெயின் கண்ணுக்கு ரெஸ்ட் ரொம்ப கொடுக்கணும். ஓகே. இப்ப சமீபமா அதுவும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது இல்லையா? இந்த விஷன் ப்ராப்ளம் வந்து ஹை பிரஷரும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. சோ மேம் முன்னாடி வந்து டெக்னாலஜி வேற, இப்ப டெக்னாலஜி வேற. இப்ப வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க, அப்ப வந்து விட்டுட்டாங்க. ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம் பண்ணாங்க. இப்ப வர 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 டெக்னாலஜி கொஞ்சம் டெவலப் ஆயிட்டே இருக்கனால இப்போ வந்து நம்ம இன்னொன்னு கேம்ப் வந்து நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்டீரியர் ஏரியால. அதனாலதான் உங்களுக்கு கேட்ராக்ட் பிளஸ் வந்து இந்த குளுக்கோமா இந்த அதரை இந்த மாதிரியான கேசஸ் வந்து வெளில நிறைய தெரியுது. இதுக்கு முன்னால வந்து ரொம்ப கேம்ப் இந்த மாதிரிலாம் இது ரொம்ப பண்ணாம இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தனால அவங்க அவேர்னஸ் இல்லாம இருந்தாங்க. இப்ப மேக்ஸிமம் இல்ல ஒரு இன்டீரியர் ஏரியாவும் கேம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ட்ரஸ்டீஸ் கூட இதுக்கு பில்ட் ஆயிருக்காங்க சார். ஃப்ரீயா பண்ற நிறைய ட்ரஸ்ட்ஸ் கூட இப்போ பில்ட் ஆயிருக்கு. நிறைய இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் ரோட்டரி சங்கம் கூட எடுத்துக்கலாம். ரோட்டரி கிளப் அவ்வளவு பேரு அவங்க பிளஸ் லயன்ஸ் கிளப் இவங்க எல்லாமே கொஞ்சம் இந்த ஃப்ரீ கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. ஏன்னா என்னோட மதருக்கும் அப்படிதான் பண்ணோம் நாங்க. ஆக்சுவலி கொரோனா உடனே கரெக்டா பண்ணாங்க. டு பி ஃபிங்கர்ஸ் கிராஸ். இது வரைக்கும் நல்லா இருக்கு. அம்மாவோட 2 கண்ணுமே நாங்க லயன்ஸ் கிளப்ல தான் பண்ணோம். சோ அதான் ஐ மீன் நிறைய பேர் சர்வீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே. குட் சார். சுகர் பிரஷர் இருக்கவங்க எவ்ரி 3 மந்த் ஐ டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. பிளட் டெஸ்ட் பண்ணும்போதே ஐ டெஸ்டும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஐ டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சுகர் இருக்கவங்க அடிக்கடி விஷன் மாறும். அது மாதிரி விஷன் மாறாம நம்ம ஸ்டேபிளா இருக்கான்னு பாத்துக்கணும். சப்போஸ் விஷன் மாறுனுச்சுன்னா நம்ம கண் நரம்புகள்ல பாதிக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அடுத்து. அதனால எவ்ரி 3 மந்த், முன்னாடி எவ்ரி 6 மந்த் இருந்துச்சு, இப்ப எவ்ரி 3 மந்த் ஆயிடுச்சு. ஓகே. ஆமா சார். ஃபர்ஸ்ட்ல இயர்லி ஒன்ஸ் வந்து மாஸ்டர் செக்அப் பண்ண சொல்லுவாங்க. இப்ப 6 மந்த்ஸ் சொல்றாங்க. இப்ப 3 மந்த் ஆயிடுச்சு. 3 மந்த் ஒன்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். குட் சார், குட் சார். தேங்க் யூ so much சார். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ சார், தேங்க் யூ. சோ சரண்யா, தேங்க் யூ so much. I mean sir சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ்மே ரொம்ப வேல்யூபிளா இருந்தது. We going to share this recording to everyone. Thanks for hosting this. Thank you. Thank you so much ma'am. Thank you ma, thank you. Yeah. So listeners, this was Saranya from Kollu Center, and we also got an opportunity to talk with the person who have come for the camp, and he gave so much of important points with us to how the eye is very important, how to save our vision. So hopefully at the summary end of the day, so don't spend more time on the screen. In between, take a break, whether you're on the laptop or you're on the mobile screen. So stay tuned to DC Live for more interesting segment, for more awareness whenever there is an event happening in other centers. Thank you so much. You're listening to DC Live. We care, we share, and we are on air.